தமிழகம் முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வடபழனியில் உள்ள அரசு மதுக்கடை முன்பு கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த தகவல்களை பார்க்கலாம். இளைய சமுதாயத்தை காப்பாற்று, 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 பெண் சமுதாயத்தை காப்பாற்று. Today all over Tamil Nadu, first time in Tamil Nadu history, all over Tamil Nadu in all mandals, the agitation is carried on. This agitation is going on all over Tamil Nadu, from Chennai to Kanyakumari. Almost all mandal shops, in front of all mandal shops, all TASMAC shops, in all mandals, this agitation is going on. This TASMAC is spoiling the younger generation of Tamil Nadu. The whole generation is spoiled. Men are drinking and women are suffering. And we want the TASMAC shops to be closed immediately. This is my appeal to the Chief Minister. This income which is killing the Tamil Nadu people and getting the income, we don't want that income. We cannot tolerate that income. Make other means for income for the revenue of the Tamil Nadu. Please immediately close the shops. Younger generation, whole younger generation is spoiled. Among 6,000 shops, 1,000 shops are near schools, 1,000 shops are near temples. In this temple, here clinic, a bar is running here. What is this? So this is the appeal of all the Tamil Nadu, women of Tamil Nadu. I represent the womenhood of Tamil Nadu. A woman is ruling Tamil Nadu. She should know how this TASMAC is spoiling. We don't want any freebies. This Tamil Nadu women should vow that we don't want any freebies. We don't want any concession. We want the TASMAC to be closed. If TASMAC closed, then our livelihood will be better. தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூடும் வரை பாரதிய ஜனதா கட்சியின் போராட்டம் தொடரும். தமிழக அரசிற்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கையெழுத்திடும் பொழுது முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிக்கும் கையெழுத்தாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். பால் குடிக்க வேண்டிய குழந்தைகள் சாராயம் குடிக்கிறார்கள், படிக்க வேண்டிய குழந்தைகள் குடிக்கிறார்கள். 6000 கடைகளில் 1000 கடைகள் பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒரு தமிழ் சமுதாயத்தையே ஒழித்துவிட்டு என்ன அரசாங்கம் நீங்கள் நடத்த போகிறீர்கள்? வேதனையாக இருக்கிறது. வேதனையோடு சொல்கிறேன். முடி முதல் கால் நகம் வரை விஷமான ஒரு வஸ்துவை தமிழகர்கள் வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் விதவையாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் கொடுக்கும் எந்த சலுகைகளும் பெண்களுக்கு வேண்டாம், எந்த இலவச திட்டங்களும் வேண்டாம். சில திட்டங்களை கொடுத்துவிட்டு அவர்களை வாழ்க்கையை பறிப்பதை விட தமிழகத்திற்கு வருமானத்திற்கு வேறு வழியை பாருங்கள். மணல் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது, கல்வி கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நெறிமுறைப்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்துங்கள். டாஸ்மாக்கினால் வரும் வருமானம் தேவையில்லை.